அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் KL தெய்வசுகாமணி என்பவருக்கு சொந்தமான சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை, 7 ஏக்கர் 17 சென்ட் நிலத்தை பல்லடத்தில் சார்பதிவாளராக பணியாற்றிய பூபதிராஜ் அவர்கள் எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல், முன் ஆவணங்களும் இல்லாமல், நில அபகரிப்பு மோசடி பேர்வழிகளோடு கைகோர்த்து கொண்டு மோசடியாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். இதற்கு பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஹெட் கிளர்க் சதீஷ்குமார் உடந்தையாக செயலாற்றி இந்த பதிவை செய்திருக்கிறார். இந்த நில அபகரிப்பு மோசடி பத்திரத்தை பதிவு செய்துள்ள இவர்கள் மீதும், இந்த பத்திரத்தை பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்த முத்துசுப்பிரமணியம், அவருடைய மகன் பிரதீப், மகள் கார்குழலி ஆகியோர் மீதும், இந்த நில அபகரிப்பு மோசடி பத்திரப்பதிவுக்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் AS பாபு அவர்களுடைய தலைமையிலே ஏராளமான விவசாயிகளும், விவசாய சங்க பொறுப்பாளர்களும், பெண்களும் கலந்து கொண்டு கோவை மண்டல காவல்துறை DIG அவர்களிடத்திலே புகார் மனு அளித்தார்கள், வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு கனிவோடு பரிசீலித்த காவல்துறை DIG அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டார்கள். இதனுடைய விளைவாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் உடனடியாக களம் இறங்கி இந்த மோசடி பத்திரப்பதிவிலே ஈடுபட்ட பேர்வழிகளையெல்லாம் போலீஸ் வலயத்திற்குள் உள்ளாக்கியிருக்கிறார்கள். இதன் விளைவாக மோசடி பத்திரப்பதிவிலே ஈடுபட்ட குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் தண்டனை பெறக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கிறது. விவசாயிகளினுடைய கோரிக்கையை உடனடியாக ஏற்று உத்தரவிட்டுள்ள மேற்கு மண்டல கோவை IG அவர்களுக்கும் உடனடியாக களமிறங்கி செயலாற்றி நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட காவல்துறையினருக்கும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் AS பாபு அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நிலம் அவருக்கு எந்த விதமான ஆவணம் வெறும் தக்காளி மட்டும் வச்சு பத்திரம் பதிவு செய்யணும்னா ஒரு ஆவணம் இருக்கணும். அந்த விதமான ஆவணம் இல்லை, அதுக்கு முன்னாவணம் கிடையாது. அப்படி இருக்கிற போது அதை நோட்டரியாக பத்திரம் பதிவு செய்யலாம். சட்ட விதிமுறைக்கு லேண்டு எப்படி வரவங்க எல்லாத்துக்கும் வரும். மெல்ல மெல்ல பார்க்கணும்.